தென்னிந்தியாவின் இதயமாக ஒரு காலத்தில் இருந்தது கோடம்பாக்கம். இங்கு இருந்து சிறகு முளைத்து பறந்து உயர்ந்தவர்களை உலகம் அறியும். சினிமாவில் முயன்று முடியாமல் சிறகு உடைந்து கனவும் கண்ணீருமாக வாழ்பவர்களையும் காலம் அறியும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சென்று பிரபலமடைந்தவர்களும் உண்டு. திறமை இருந்தும் சினிமா கலைஞர்களுக்குள் இருக்கும் அரசியலினால் அழிந்தவர்களும் உண்டு. இங்கு தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களை விட வெற்றியால் அழிந்தவர்களின் சரித்திரமே அதிகம். நாடாளுபவர்கள் முதல் சகல வியாபாரத்திற்கும் சினிமாவின் கவர்ச்சியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்கின்றனர். சினிமா பேசும் படமாக மாறி 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் தமிழனின் அடையாளமாக பேசப்பட்ட படங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவாகவே உள்ளது. தமிழ் சினிமாவை உலக சினிமா அளவிற்கு உயர்த்த போராடி கொண்டிருக்கும் எத்தனையோ கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் உண்டு. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சி எந்த வருஷம்னா 1917ஆம் ஆண்டு. இந்த வருஷம் தான் கீசகவதம்னு ஒரு மௌன படத்தை நடராஜ மூலியார் என்பவர் எடுத்தார். இந்த படத்தை தொடர்ந்து சுமார் 25 மௌன படங்கள் வெளிவந்தது. தமிழ் சினிமா அடுத்த கட்டத்திற்கு போன வருஷம் 1931. இந்த ஆண்டுதான் தமிழன் கனவிற்குள் நுழைந்தான். டிபி ராஜலட்சுமி நடிச்ச காளிதாஸ் என்ற பேசும் படம் வெளிவந்தது. டிபி ராஜலட்சுமி நாடக உலகத்துல கொடிகட்டி பறந்து காளிதாஸ் மூலமா சினிமாவுக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 9 படங்கள் நடிச்சு சினிமா ராணிங்கிற பட்டத்தையே வாங்கினாங்க. அவரை தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்ட கலைஞர்களாக MK ராதா, தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, ST சுப்புலட்சுமி, MS சுப்புலட்சுமி போன்றவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல பாகவதருடைய அம்பிகாபதி, சிந்தாமணி, ஹரிதாஸ் போன்ற படங்கள் வருடக்கணக்கில் ஓடிச்சு. பாடல்களுக்காகவே ஹரிதாஸ் படம் 3 தீபாவளிகளை கண்டது. 1939 NS கிருஷ்ணன் அவர்கள் சிரிக்காதே என்ற படத்தின் மூலமா எல்லாரையும் சிரிக்க வச்சு கலைவாணர் என்ற பட்டமும் பெற்று உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக வளர்ந்தார். இப்படி தமிழ் சினிமாவில் எத்தனையோ கதாநாயகர்கள் இருந்தாலும் கூட வாழும் போதும் மறைந்த பிறகும் மக்கள் மனதில் மக்கள் திலகமாய் வளர்ந்து புரட்சி தலைவராய் மறைந்து இன்றும் வாழும் ஒரு வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்தான் MGR. MGR என்பது ஒரு நடிகரின் பெயரோ ஒரு அரசியல்வாதியின் பெயரோ இல்லை. அது அஸ்தமனமாகாத சூரியன், தேயாத நிலவு. இந்த மனிதர் தொட்ட இடங்களெல்லாம் சிகரத்தை எப்படி அடைந்தார்? அது இன்று வரை ஆராய்ச்சியாளர்களை ஆர்வத்தை தூண்டும் சவால்.